வணக்கம். நான் உங்கள் அன்னகாம சுப்பிரமணியன், திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு 2000 வானொலி அப்படின்னாவே எனக்கு மிகவும் பிடிக்கும். வானொலி தமிழ் உறவு அப்படின்றது எனக்கு பிடிக்கும். வானொலியில திருச்சி வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பல வானொலி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நேயர்கள்லாம் எனக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்ப டெல்லி தமிழ்நாதம் கேட்பேன், பிலிப்பைன்ஸ் நாட்டில இருந்து வெரிதாஸ் தமிழ் பணி கேட்பேன், மேற்கொண்டும் வத்திகான் ரோம் நகர்ல இருந்து வர்ற வத்திகான் வானொலி கேட்பேன், சீன வானொலி கேட்பேன், பல வானொலிகள் கேட்பேன். இப்ப எஃப்எம் வரவும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இருந்த வானொலி மாதிரி இப்ப இல்லை. இத இந்த செல் மூலமா தான் நம்மளுக்கு அதை கேட்க முடியும்னு சொல்லி தர்றாங்க. அதை நான் எப்படினாலும் அதை பழகிடுவேன். ஏன்னா பழைய உறவுகளை மீண்டும் நாம சந்திக்கணும். இப்ப நம்ம சிறு பிள்ளைய பள்ளிக்கூடம் படிக்கும் போது கூட இருந்து வயதானவர்கள் ஆன பிறகு ஒன்று கூடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பல நேயர்களை சந்திக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. இந்த பெரிய செல்லுல இருந்து நான் பழகணும்னு ஒரு ஆசை. எங்க பையன் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காரு. அதன் மூலமா நான் பழகிடுவேன், கண்டிப்பா பழகிடுவேன். வெரிதாஸ் தமிழ் பணி, ஆசியா, வத்திகான் வானொலி, சீன வானொலி எல்லாத்துக்குமே நான் என்னுடைய கருத்துக்களை செல்லு மூலமா அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன், உறவுகளை தெரியப்படுத்திடுவேன். மேற்கொண்டு இந்த எனக்கு 2000 எனக்கு வானொலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் ரொம்பவும் பிடிக்கும். அது இனிய தமிழ்ல பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பம். இன்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு, மேற்கொண்டு திருவள்ளுவர்ல அவருடைய திருவள்ளுவருடைய கருத்து 1330 குறள்கள் அந்த புத்தகமா வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழுக்காகவே அவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது இனிய தமிழ் இருக்க நம்ம ஏன் கசப்பான பேச்செல்லாம் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்மளுக்கு அவருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு தினத்தை கருணாநிதி ஐயா பீரியட்ல தான் நமக்கு தெரிய வந்தது. அங்கதான் இந்த வெரிதாஸ் தமிழ் பணி புத்தகத்திலிருந்து நானும் புரிஞ்சுக்கிட்டது, படிச்சுக்கிட்டது. 2007 உறவுகளோடு உறவாடான்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு மலர் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. திருச்சி வானொலி, திருச்சி நேயர் வட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். தமிழ் நேயர்கள் அந்த ஒளிபரப்பு கேட்டு கடிதங்கள் எழுதுறவங்க நண்பர்கள் அத்தனை பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கைக்குலுக்கி நாங்க அவ்வளவு எங்களுடைய நட்பை பரிமாறிக்கொள்வோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மேற்கொண்டு இங்க இருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து ஆரிக்கராசு, சேஷராசு, வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்ல திண்டுக்கல் பக்கம் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்க இருந்து வருவாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து அவங்க போகும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். மேற்கொண்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த கருத்துக்களை பரிமாறிக்கிடுவோம். இப்ப அந்த வெரிதாஸ் தமிழ் பணி மூலமா எங்களுக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற நண்பர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதுல திருச்சியில VT ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு நண்பர், அவருதான் அதிகமான கடிதங்கள் எழுதினாருன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல இருந்து தெரியப்படுத்தினாங்க. எனக்கும் புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 50-56 கடிதம் எழுதுனேன்னு சொல்லிட்டு எனக்கும் இந்த ஒரு கேடைய மாதிரி கூட கொடுத்தாங்க. மேற்கொண்டு இந்த வெரிதாஸ் தமிழ் பணியில இந்த வானொலியிலிருந்து ஜெகத் கஸ்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இந்த வானொலியை பத்தி ஒரு கவிதையா நான் வாசிச்சேன். அத ஜெகத் கஸ்பார் ஐயா போன் பிடிச்சி எனக்கு என்னை பேச விட்டு சந்தோஷப்படுத்தினாரு. அப்புறம் இந்த என்னுடைய கேடயத்தை வாங்கினது மாதிரி ஒரு புகைப்படம் எனக்கு கிடைச்சது. இது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்ப அவங்களோடய நான் கலந்துக்கிட்டேன். இது ஒரு காலகட்டத்துல சீன வானொலி அந்த மூலமாகவும் நம்மளுக்கு கிடைச்சது போட்டோ. இந்த வெரிதாஸ் தமிழ் பணி மூலமா நம்மளுக்கு அதிகம் இந்த கேடயம் ஐயா மூலமா நானும் பெற்றுக்கொண்டேன். இதெல்லாம் என்னுடைய ஆல்பத்துல நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன்.
இது சீன வானொலியிலிருந்து அந்த இது ஒரு நேயர் வட்டத்திலிருந்து எனக்கு கிடைச்சது. இதையும் ஒரு ஆல்பத்துல சேமிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் அது பிறகு இப்ப எப்பவும் வானொலி வந்த பிறகு இப்ப கொடைக்கானல் போயிருக்கிறேன், திருச்சி போயிருக்கிறேன், அதிகமா மதுரை போயிருக்கிறேன். ஒவ்வொரு வானொலியிலையும் போய் கலந்துக்கிருவேன். நானு இப்ப நண்பர்களை சந்திக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இது ஒரு சிங்கராயன் ஐயாவை பத்தி அந்த உறவு மூலமா நானும் அவர்கிட்ட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன். பல நிகழ்ச்சியா இருக்குது. எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்வலராக இருக்கிறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். வானொலி இன்னும் நான் கேட்கணும்ன்றது இருக்குது. வீட்டுல இருந்தபடியே நானும் பேசணும். இந்த செல் மூலமா எல்லா நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தணும். மிக்க மகிழ்ச்சி ஐயா. தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு திருவள்ளுவர் ஆண்டு திருநாள் நல் வாழ்த்துக்கள். நாளைய காணும் பொங்கல், அதுக்கடுத்து குடியரசு 2026 ஜனவரி 26 அன்று குடியரசும் நல் வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும். தமிழர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அனைத்து உலக மக்கள் தமிழர்கள் யாவரும் எல்லாருமே நல்லா இருக்கணும். வானொலி நேயர்களும் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். ஒளிபரப்பாளர் அனைவருக்கும் எமது இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வணக்கம்.